ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னாங்குண்ணி வச்சு தான் இட்லி பொடி சேர்ப்புறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் ஒரு 8 மிளகா சேர்த்துருக்கேன். இதை ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கொஞ்சம் சூடு பிடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு வர மாதிரி. இப்போ ஒரு பிளேட்லேயே வச்சுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு க்ளீன் பண்ண சென்னாங்குண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா மண்ணெல்லாம் இல்லாமல் நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கும் போதே வாசனை பயங்கரமாக வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சு பொட்டுக்கடலை இதெல்லாம் தனித்தனியாகவே ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காய்ச்ச மிளகா சேர்த்துக்கோங்க அடியில். அப்போ தான் நல்லா மிளகா அரைப்படும். இல்லைனா பொட்டுக்கடலை சீக்கிரம் அரைஞ்சிடும். அதனால் காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கு மேலே பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைன் பவுடராக. நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க, நான் இப்போ தான் சேர்க்குறேன். இதை ஒரு தடவை அரைச்சிட்டா சூப்பரான சென்னாங்குண்ணி இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ வாசனையோடு இருக்குது தெரியுமா. இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.